வேக வேகமாக சாலையை கடக்க முயன்ற முதியவர். முதியவரின் மீது சீறி பாய்ந்த அதிவேகமாக வந்த கார். பலத்த காயங்களோடு சம்பவ இடத்திலேயே உயிரை பறிகொடுத்த முதியவர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பக்கத்துல காமலாபுரத்துல கோவில் திருவிழா ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருவிழாவுக்கு திண்டுக்கல்லை அடுத்த அனுமந்தராயன் கோட்டை பக்கத்துல சூசைப்பட்டியை சேர்ந்த 70 வயசான ஆரோக்கியம் அப்படிங்கிற முதியவர் உறவினர் வீட்டிற்கு வந்திருக்காரு. இப்படி இருக்க அவர் திருவிழாவின் போது சாலையை கடக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அதிவேகமா கடந்து போகும்போது பொள்ளாச்சியில இருந்து செம்பட்டி காமலாபுரம் வழியா வாடிப்பட்டியை நோக்கி ஒரு கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இந்த காரானது முதியவர் மேல பயங்கரமா மோதி விபத்தை ஏற்படுத்தி இருக்கு. விபத்து நடந்ததுக்கு அப்புறமா இந்த காரானது நிக்காம அங்கிருந்து போயிருக்கு. இது பத்தி அம்மையநாயக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இதன் அடிப்படையில சிசிடிவி காட்சிகளை வச்சு இப்போ காரை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட அடிப்படையில கார் கண்டுபிடிக்கப்பட்டு காரை ஓட்டிட்டு வந்த கார் டிரைவர் வாடிப்பட்டியை சேர்ந்த பாலச்சந்தர் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அவரை இப்போ கைதும் செஞ்சிருக்காங்க. இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி இப்போ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வெறும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்பனை செஞ்சுட்டு வந்த கீரைக்கட்டை வச்சு ஒருத்தர் வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் ஈட்டிட்டு வராரு சொன்னா நம்ப முடியுதா? மதுரையில இருந்து புறப்பட்டு இப்போ உலகத்தையே மிரள வச்சுட்டு வர இந்த இளைஞர் யாருப்பா? பாரம்பரிய உணவு வகைகளை வச்சு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகியிருக்கிற இந்த ஸ்ரீராம் பிரசாத் யார்? சின்ன வயசுல நம்ம பார்த்த கார்ட்டூன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கீரை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு தான் நம்ம கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்கல்ல. ஆனா அந்த கீரை பிசினஸ் மூலியமா ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகலாம்ப்பா அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்கவங்க தான் ஸ்ரீராம் பிரசாத் அப்படின்றவங்க. மதுரையை சேர்ந்த இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காங்க. ஐடி துறையில வேலை பார்க்குற ஒரு சாதாரண நபரா தான் இருந்திருக்காங்க. ஆனா 2007ல தனக்குன்னு ஒரு வெப் டிசைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. 2013ல ஆன்லைன்ல எப்படி நம்ம காய்கறிகளை விற்பனை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் டிராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2015ல எந்த ஒரு ப்ராஜெக்டும் இல்லாம எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம ரொம்பவே கஷ்டமான நிலைமையில தான் இருந்தாங்களாமா. ஆனா அவங்களுடைய முயற்சி எப்பவும் விடல அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க விவசாயத்துல நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவங்க விவசாயத்துக்காகவே ஒதுக்கி இருக்காங்களாமா. அதுக்கப்புறம் 2017ல 1.5 லட்சம் ரூபாயை வச்சு கீரைக்கடை.com அப்படின்ற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மொபைல் ஆப் மூலியமாவும் வெப் மூலியமாவும் எப்படி நம்ம கீரையை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.